வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேள்வி பதில்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து 20 அதிகாரம் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ நம்ம போட்டாச்சு. 20 அதிகாரமும் அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பொது தமிழ் திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அதோட கேள்வி பதில்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவிலும் 50 கேள்விகள் பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் கோடான கொடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கோடான கொடி நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை? அன்பு. எதை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை? அன்பு. செகண்ட், அன்புக்குரியவரின் எதை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும்? துன்பம். அன்புக்குரியவரின் எதை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும்? துன்பம். தேர்ட், எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுபவர் யார்? அன்பில்லாதவர். எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுபவர் யார்? அன்பில்லாதவர். ஃபோர்த், அன்பு உடையவர் எவை அனைத்தும் பிறர்க்கென எண்ணிடுவர்? அன்பு உடையவர் எவை அனைத்தும் பிறர்க்கென எண்ணிடுவர்? உடல், பொருள், ஆவி. ஃபிஃப்த், அன்பு எதனோடு இணைந்து இருக்கிறது? வாழ்க்கை நெறி. அன்பு எதனோடு இணைந்து இருக்கிறது? வாழ்க்கை நெறி. சிக்ஸ்த், அன்பு தருவது விருப்பம். அன்பு தருவது விருப்பம். செவன்த், எது அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும்? விருப்பம். எது அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும்? விருப்பம். எயித், உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் யார்? அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர். உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் யார்? அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர். நைன்த், அன்பு எதை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர்? அறம். அன்பு எதை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர்? அறம். டென்த், வீரத்திற்கு துணையாவது எது? அன்பு. வீரத்திற்கு துணையாவது எது? அன்பு. 11th, எலும்பில்லாத உயிர்களை வருத்தி அளிப்பது எது? வெயில். எலும்பில்லாத உயிர்களை வருத்தி அளிப்பது எது? வெயில். 12th, அன்பில்லாத உயிர்களை வருத்தி அளிப்பது எது? அறம். அன்பில்லாத உயிர்களை வருத்தி அளிப்பது அறம். 13th, எந்த மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது? நெஞ்சில் அன்பில்லாத மனிதர். எந்த வாழ்க்கை மனிதர் தளிர்க்காது? நெஞ்சில் அன்பில்லாத மனிதர். 14th, யாருக்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? நெஞ்சில் அன்பில்லாதவர். யாருக்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? நெஞ்சில் அன்பில்லாதவர். 15th, உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பு செய்வது. உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பு செய்வது. 16th, யாருடைய உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு? அன்பில்லாதவர். யாருடைய உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு? அன்பில்லாதவர். 17th, நூல்களை எவ்வாறு கற்றல் வேண்டும்? குற்றமற. நூல்களை எவ்வாறு கற்றல் வேண்டும்? குற்றமற. 18th, எவ்வாறு நடத்தல் வேண்டும்? நூல்களை குற்றமற கற்கணும். அதே மாதிரி எவ்வாறு நடத்தல் வேண்டும்? கற்றபடி நடத்தல் வேண்டும். எவ்வாறு நடத்தல் வேண்டும்? கற்றபடி நடத்தல் வேண்டும். 19th, மனிதர்களுக்கு இரு கண்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும். மனிதர்களுக்கு இரு கண்கள் எண்ணும் எழுத்தும். 20, கண்ணுடையவர் கல்வி கற்றவர். கண்ணுடையவர் கல்வி கற்றவர். 21, கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர். கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர். 22, அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என்று எண்ணி பிரிவதும். புலவரின் இயல்பு அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும். 23, கற்றவர் முன் பணிந்து கற்பவர் உயர்ந்தவர். கற்றவர் முன் பணிந்து கற்பவர் உயர்ந்தவர். 24, பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். 25, மக்கள் நூல்களை கற்க கற்க எது வளரும்? அறிவு. மக்கள் நூல்களை கற்க கற்க எது வளரும்? அறிவு. 26, எதனை அறிந்தும் சில சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எதனை அறிந்தும் கற்றவனுக்கு எந்த நாடும், இங்க பாருங்க, இங்க நாடு வரும். நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். எதனை அறிந்தும் சில சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சில சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏனென்னு வள்ளுவர் கூறுகிறாங்க. 27, எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தருவது ஒரு பிறப்பில் தாம் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு. ஒரு பிறப்பில் நம்ம கற்றுக்கொள்ளும் நல்லறிவு வந்து எழும் பிறவிகளுக்கு ஒன்று நம்ம சங்கதி கூட சொல்லலாம். ஓகேங்களா? அவங்களுக்கும் வந்து பாதுகாப்பை தரும்னு சொல்லலாம். ஓகேங்களா? 28, எதனால் கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர்னா தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர்.
எதனால் கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர்? தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். 29 ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வி. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வி. 30 ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம். ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம். 31 எதனை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஒழுக்கம். எதனை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஒழுக்கம். 32 எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது நல்ல துணையாகும் ஒழுக்கம். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது நல்ல துணையாகும் ஒழுக்கம். 33 எதனை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் ஒழுக்கம். எதனை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் ஒழுக்கம். 34 உயர்குடியினர் யார்? ஒழுக்கமுள்ளவர். உயர்குடியினர் ஒழுக்கமுள்ளவர். 35 இழிகுடியினர் ஒழுக்கமில்லாதவர். இழிகுடியினர் ஒழுக்கமில்லாதவர். 36 ஒருவர் தம் கற்ற எதனை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் கல்வி. ஒருவர் தம் கற்ற எதனை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் கல்வி. 37 எது குறைந்தால் ஒருவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்துவிடும் ஒழுக்கம். எது குறைந்தால் ஒருவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்துவிடும் ஒழுக்கம். 38 யாரிடம் செல்வம் நிலைக்காது? பொறாமை உடையவனிடம். யாரிடம் செல்வம் நிலைக்காது? பொறாமை உடையவனிடம். 39 யாரிடம் உயர்வு இருக்காது? ஒழுக்கம் இல்லாதவனிடம். யாரிடம் உயர்வு இருக்காது? ஒழுக்கம் இல்லாதவனிடம். 40 யார் ஒழுக்க நெறியில் இருந்து சிறிதும் விலக மாட்டார்? ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர். யார் ஒழுக்க நெறியில் இருந்து சிறிதும் விலக மாட்டார்? ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர். 41 மேன்மை அடைபவர் ஒழுக்கமுடையவர். மேன்மை அடைபவர் ஒழுக்கமுடையவர். 42 அடைக்கூடாத பழியை அடைபவர் ஒழுக்கமில்லாதவர். அடைக்கூடாத பழியை அடைபவர் ஒழுக்கமில்லாதவர். 43 நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதை நல்லொழுக்கம். நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதை நல்லொழுக்கம். 44 எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தருவது தீயொழுக்கம். எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தருவது தீயொழுக்கம். 45 யாரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது நல்லொழுக்கம் உடையவரால். யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது நல்லொழுக்கம் உடையவரால். 46 யார் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உயர்ந்தவரோடு பொருந்தும் வாழும் கல்வி கல்லாதவர். யார் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உயர்ந்தாரோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர். 47 நம்மை இழிவுபடுத்துவோரையும் தாம் எவ்வாறு நடந்து கொள்வது சிறந்த பண்பு. பொறுத்து கொள்வது. நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது சிறந்த பண்பு. பொறுத்து கொள்வது. எதை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது? 48 எதை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது? பிற செய்த துன்பத்தை. எதை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது? பிற செய்த துன்பத்தை. 49 பிற செய்த துன்பத்தை பொறுத்து கொள்வதை விட சிறந்தது எது? அத்துன்பத்தை மறந்து விடுதல். எதை பிற செய்த துன்பத்தை பொறுத்து கொள்வதை விட சிறந்தது எதுனா அத்துன்பத்தை மறந்து விடுதல். 50 வறுமையில் கொடிய வறுமை எது? விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை. வறுமையில் கொடிய வறுமை விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை. நம்ம 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து 50 கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 50 கொஷின் பார்க்கலாம். நன்றி.